மிஸ்டர் ஐடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். ஆண்மை வளம் பெற 40 வயதானாலும் சரி, 80 வயதானவன் 40 வயதாக மாற, 40 வயதானவன் 20 வயதாக மாற என்ன செய்வது? அப்ப ஆண்மை கோளாறை தவிர்க்க வேண்டும். அப்படி ஒரு மிகுந்த ஒரு நிலையை உருவாக்கணும். என்ன செய்யறது? நம்ம அந்த உடலியல் இன்பத்தை மிக பெரும் அளவிலே, நான் வயசாயிடுச்சுங்க, எனக்கு வயசாயிருந்தாலும் கூட உங்களுடைய ஆசை நைஸாக உள்ள இருக்கும் ஐயா. அதான உண்மை. வயசாகி போனாலும் நைஸாக ஆசை வளரும். அந்த ஆசையை நிவர்த்தி செய்யாமல் நம்முடைய ஆன்மா அடங்காது. அப்ப வாழும் வரைக்கும் நாம் இன்பம் துய்ப்பவராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதான் கண்டென்ட். இப்ப நம்முடைய மிஸ்டர் ஐடிஸ் மெய்யன்பர்களுக்கு ஒரு புதையலாக இந்த கண்டென்ட்டை கொடுத்துருவோம். அதாவது உங்களுக்கு இந்த ஆண்மை கோளாறு, விந்து முந்துதல் குற்றம், நாடி நரம்பு தளர்ந்து போச்சுங்கிற குற்றம், இதெல்லாம் தீர்வடைய ஒரு அற்புதமான மகா மருந்தை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மருந்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. தேடி பிடிச்சு எடுக்கணும், அவ்வளோதான். எடுத்து வீட்டில் உட்காந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, வெந்நீர் தான். அது ஒன்றும் பெரிய அதில் சாப்பிடணும் இது சாப்பிடணும், வெந்நீரில் சாப்பிடுங்க போதும். இது உள்ளே போயிட்டாலே போதும். 3 வேளை, சும்மா 10 நாள் தான். இதை சாப்பிட்டு 10ஆவது நாள்லாம் ஒரு குதிரையின் வேகத்துக்கு வந்துடுவீங்க. 20ஆவது நாள் 2 குதிரை வேகம், 30ஆவது நாள் 3 குதிரை வேகம். அப்புறம் நாட்கள் ஆக சொல்ல வேணும், நீங்கள் ஒரு குதிரையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு. அப்ப ஆணுக்கு மட்டும்தானா சார்? ஆண் பெண் இருபாலருக்குமே. பெண், அதாவது தோய்ந்து போன பெண்களுக்கும் இது ஏற்புடையதுதான். ஏன்னா உடல் மாற்றங்களையும் உடல்ல வலுவையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அருமருந்து இது. சரி, என்ன சார் அது? பெண்களுக்கு சுரோனித நீரை அதிகப்படுத்தி கொடுக்கும் இது. ஆண்களுக்கு விந்தை கெட்டிப்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சுரோனித நீர் சுரக்கலைன்னா அவங்க அந்த பெண்மைக்குரிய இலக்கணத்தோட இல்லைன்னு அர்த்தம். சுரோனித நீர் சுரக்காதனாலேயே பாலியல் நோய்கள் உருவாகிறான். அந்த மாதிரி பெண்களுக்கு வறண்ட நிலையில் தன்னுடைய பெண்ணுறுப்புகளில் ஒரு வறண்ட நிலை காணப்படும் பொழுது, அதோட அவங்க அந்த உணர்தல் வச்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த சிற்றின்பையில் நாட்டமும் குறைஞ்சிரும். சிற்றின்பத்துடைய முழு இன்பத்தை அவங்க அனுபவிக்க முடியாது, அந்த ஆணும் அனுபவிக்க முடியாது. ஆகவே இருவருக்குமே அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் குறைஞ்சிடும். இதுல அதுல இருந்து மாறுபடணும், ஒரு நிலைக்கு வரணும்னா நான் சொல்லக்கூடிய இதை நீங்க தொடர்ந்து எடுக்கணும். எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறேன். இதுல முழுமையான இன்பம் அடையிறதுக்கு முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா? முருங்கை மரத்துடைய வேர் இதுக்கு முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முருங்கை மரத்துடைய வேர். நான் சொல்றது சித்தாவிலேயே ஆழ்ந்த ரகசியத்தை இப்போ உங்களுக்கு வெளியிடுறேன். எல்லாருமே இலை பூவு காய் பிசின் வரைக்கும் வந்திருப்பாங்க. என்றைக்குமே நல்லா புரிஞ்சுங்க, எந்தெந்த நிலையில என்னென்ன இருக்கோ அந்தந்த நிலையில அது வேலை செய்யும் சொல்லி சித்தர்களோட பாட்டே இருக்கு. உடம்பினுடைய வேர் எங்க போய் முடியுது? நாம் அடிப்பகுதி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மரங்களிலும் அடிப்பகுதி சிறப்பாக இருக்கும். நம்முடைய தலைக்கு தேவையான, தலையில மூளைக்கு தேவையான விஷயம்னா என்னன்னா, உச்சியில காய்க்கக்கூடிய காயில போனா மூளைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு. அந்த அருமருந்தாக அது இருக்கும். சரியா? இப்பதான் விஷயத்துக்கு வரேன். சக்கரவள்ளி கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. சிவப்பு, அதுல வெள்ளையை வேற வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிவப்பா இருக்கும். அந்த கிழங்கே சிவப்பா தான் இருக்கும். அது சீசன். இப்ப சீசன். தயவு செஞ்சு சிகப்பு கிழங்கு எங்க கிடைச்சாலும் வாங்கிருங்க. வாங்கி வத்தல் போட்டுருங்க. அதுக்கு வேறெல்லாம் கிடையாது, அதுதான் வேற.
கிழங்குடைய அடிப்படையா அதானே, கிழங்குங்கிறது அடி லாஸ்ட் எண்டே அதானே. அதனால அந்த கிழங்குக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. அதை வந்து நீங்க பீஸ் பீஸா வெட்டி துண்டு போட்டு கிழங்கு வத்தல்னே பேர் அதுக்கு. அந்த காலத்துலாம் நிறைய போடுவாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். கிழங்கு வத்தல் குழம்பு வச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இயற்கையோடு வாழ்ந்த காலங்கள். இப்பெல்லாம் அதுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. இது வாங்கி வத்தல் போட்டுருங்க. நாங்க மருத்துவத்துக்குன்னே இந்த சிவப்பு கிழங்கு பொடியை அரைச்சி பவுடராக்கி வச்சிருக்கோம். ஏன்னா வேற வழி இல்லை. இது மாதிரி வத்தல் போட்டு அதை அரைச்சி பவுடரா வச்சுக்கிறது. ஏன்னா ஆண்மை மருந்துகளுக்கு இது அற்புதமான சிவப்பு சர்க்கரை வள்ளி கிழங்கு மிக அற்புதமான மருந்து. வாலியே ஒரு படத்துல எழுதிப்பார் பாட்டு. சர்க்கரை வள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படின்னா ஆண்மைக்கு ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே உரித்தானது அது. அந்த மாதிரி ஒண்ணு. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. முருங்கை மரத்துடைய வேர், அத்தி மரத்துடைய வேர், முருங்கை மரத்தின் வேரும் அத்தி மரத்தின் வேரும் அரச மரத்தின் வேரும் முக்கியமான விஷயம். அரச மரத்தின் வேர், இந்த 3 வேர்கள் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த 3 வேரையும் ஒரு பிடிச்சபடி எடுத்து நல்லா காய வச்சு தூள் பண்ணி நெகுன்னு வச்சுக்கணும். நல்லா காய விட்டு அதை பவுடர் ஆக்கிடணும். சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு காய விடணும். அதை உரல்ல போட்டு இடிச்சு நல்லா பவுடர் ஆக்கிடணும். இதுக்கு மீறின ஒரு ஆண்மை மருந்தே உலகத்திலே கிடையாது. வச்சுக்கிட்டு இந்த தூள் இருக்கு இல்லையா, இந்த தூளை பூரா வந்து சுத்தமான ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ பிளாஸ்டிக் இதில் போடக்கூடாது. கண்ணாடி ஜாடி இல்லை பீங்கான் அல்லது கண்ணாடி பாட்டில் இதில் தான் போடணும். மருந்துகளை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கவே கூடாது எதையுமே. இன்னைக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. ஏதோ ஒன்றுனா போட்டுருங்க, இது விஷத்தன்மையை உருவாக்கும். இது மாதிரி போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து எடுத்து சிறப்பாக காலையில் வெந்நீரில் 1 ஸ்பூன், மாலை வெந்நீரில் 1 ஸ்பூன், மதியம் 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு முன்னால் தான் எல்லாமே. இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, இதுலேயே சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். மகா மருந்து இது. இது மாதிரி சாப்பிட்டு வந்து பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தன்மை அது வந்து உருவாக்கி கொடுத்துரும். 1. 2வது, இந்த பவுடர் சாப்பிட்டே வரீங்கள, இந்த சக்கரவள்ளி கிழங்கு பவுடர் சொன்னல, இந்த பவுடர் என்ன செய்யணும், இரவு படுக்க போகும்போது பாதாம் பிஸ்தாம் என்னென்னமோ சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஒன்று. சக்கரவள்ளி கிழங்கு கூட பவுடர் மட்டும்தான். இந்த பவுடரை வந்து சுத்தமான பசும்பாலில் பனங்கருப்பட்டி கல்கண்டு சேர்க்கணும். பனங்கல்கண்டு போட்டு காய்ச்சின பசும்பால், ஏலக்காய் கம்பல்சரியா இருக்கணும். ஏலக்காய் இல்லாமல் பால் அருந்தவே கூடாது. 2 ஏலக்காய் தட்டி போட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு 1 ஸ்பூன் அதில் கலக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்க, தேவாமிர்தமா இருக்கும் அது. அதே போல இந்த குடிநீர் குடிக்கிறீங்களா, அப்ப இந்த சக்கரவள்ளி கிழங்கு பவுடர் இருக்குல்ல, இதுல ஒன்னையும் சொல்லிடுறேன். இந்த சக்கரவள்ளி கல் பவுடரோட ஜாதிக்காய் சேர்க்கணும். இது சக்கரவள்ளி கிழங்கு பவுடர் வந்து 100 கிராம்னா அதுல வந்து 25 கிராம் ஜாதிக்காய் சேர்க்கணும். ஜாதிக்காய், ஏலக்காய் பொடி வந்து 25 கிராம் சேர்க்கணும். மொத்தம் 50 ஆச்சு. இது 3ஐயும் ஒன்னா கலந்துக்கணும். இது 3ஐயும் ஒன்னா கலந்து இந்த பொடியும் தனியா வச்சுக்கிட்டு இதை பாலில் போட்டு நீங்க சாப்பிடணும். அதாவது சக்கரவள்ளி அது பவுடர் கிடைக்காதவங்க, அது இந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு மருந்து. இந்த 2ஐயும் ஒன்னா வச்சுக்கிட்டு பாலில் கலந்து சாப்பிடக்கூடிய பொடி அது. அந்த வெந்நீர்ல சாப்பிட்ற பொடி வந்து அந்த வேர்களுடைய பொடி. இப்படி வந்து நீங்க தொடர்ந்து 48 நாள் மட்டுமே சாப்பிட்டுருங்க. உங்களுடைய வீரியம், மிக பெரும் வீரியத்தை நீங்க அடைவீங்க. ஆக இந்த மாதிரி நீங்க செஞ்சு அதை சாப்பிடும்போது மிகப்பெரிய மாறுதலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அப்ப அந்த வீரிய உற்சாகம் உங்களுக்கு அப்படி கிடைக்கும். ஆக இது ஆண் பெண் இருபாலருமே இதை சாப்பிடலாம், தப்பில்லை. உடல் வஜ்ரமாகும். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.